இங்கு நீ வா எந்தன் நெஞ்சில் பஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே. ஒருவேளை நீ நாகராணியோட ரத்தத்தை அடையிறதுல வெற்றி அடைஞ்சிட்டேன்னா நீ ஒரு பெரிய சக்திசாலி ஆயிடுவ. என்ன நாகராணியோட ரத்தத்தை அடையறதால நாகமணி என்னால கண்டுபிடிக்க முடியுமா? நான் செத்தாலும் அவருக்கு எந்த கவலையும் இருக்காது. மயூரி, என்ன இது பைத்தியக்காரத்தனம்? நீ இன்னும் இவனோட சகவாசத்தை விடலையா? இதுக்காகத்தான் என்னை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தியா? ச்சே, பாட்டிமா வாய மூடு, எதுவும் சொல்ல வேண்டாம். அர்ஜுன், ஒரு நிமிஷம். இப்ப என்ன? நீங்க பாருங்க, எனக்கு இந்த மாயம் மந்திரம் மந்திரவாதிகள் இதுல எல்லாம் சுத்தமா நம்பிக்கை இல்ல. அந்த மாதிரி ஒரு பூஜை பண்ணணுங்கிறதுக்காக என்கிட்ட ரத்தம் வாங்கிட்டு போனது எனக்கு சுத்தமா பிடிக்கல. தயவு செஞ்சு ரத்தத்தை எந்த பூஜைக்கும் கொடுத்துறாதீங்க. என்னால வீட்டுல யாருக்கிட்டயும் இந்த விஷயத்த பத்தி பேச முடியாது. அதனால்தான் உங்ககிட்டயாவது சொல்லலான்னு வந்தேன். இப்ப என்ன, 2 சுற்று ரத்தம் தானே கொடுத்துருக்கோம். அதுக்கு எதுக்கு என்னமோ நடக்க கூடாது நடந்த மாதிரி இப்படி பயப்படுறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. நான் ஏன் பயப்படுறேன்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அர்ஜுன். ஏற்கனவே பாட்டிக்கு என்ன கண்டா சுத்தமா பிடிக்காது. அப்படி இருக்கும்போது பல கட்டாயமா ரத்தத்தை வாங்கிட்டு போயிருக்காங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி புள்ளுக்குள்ள பயமா இருக்கு. அதனால மறுபடியும் வேற ஏதாவது பிரச்சனைகள் ஆரம்பிக்கலாம் இல்லையா? அதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. புரிஞ்சுக்கோங்க அர்ஜுன். இது பாருங்க, சம்பந்தமே இல்லாம ஏதோ விஷயத்தை இது கூட லிங்க் பண்ணி இதுல பாட்டியை இழுக்காதீங்க. பாட்டியை விடுங்க. உங்களுக்கும் தான் பாட்டியை கண்டாலே பிடிக்காது. அதனால தான் நீங்க வேணும்னு எப்படி பேசுறீங்கன்னு நான் சொல்லலாம்ல. சரி விடுங்க. இத்தனைக்கும் ரத்தத்தை கேட்டது பாட்டி இல்ல, சித்தப்பா. என்னது, சின்ன மாமாவா? சொல்ல மறுத்தா, உன்னதானே கேட்டுட்டு இருக்கேன். அந்த நேரத்துல வெளியில போற அளவுக்கு உனக்கு என்ன அப்படி முக்கியமான வேலை? அர்ஜுனை கூட கூட்டிட்டு போக முடியாத அளவுக்கு முக்கியமா? அவரு ரத்தம் கேட்டிருக்காருன்னா இது நிச்சயமா அந்த மந்திரவாதியோட வேலையா தான் இருக்கணும். அவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு எனக்கு எதிராக ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்றாங்கன்னு தோணுது. அதனால்தான் ரத்தம் கேட்டிருப்பாங்க. இல்ல, இது நடக்க கூடாது. இதை நான் இப்படியே விட்டுட்டா நான் மாட்டிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. இப்ப எப்படியாவது இந்த பூஜையை நான் தடுத்தாகணும். இங்க பாருங்க அர்ஜுன், கேட்டது யாரா வேணா இருக்கட்டும், எனக்கு இந்த மாதிரி பூஜைகள் எல்லாம் சுத்தமா நம்பிக்கை கிடையாது. என்ன, உங்களுக்கு பூஜையில நம்பிக்கை கிடையாதா? இது நான் நம்பணுங்கிறீங்களா? இல்ல, புருஷன் கூட இருக்கிறத விட அதிகமா சாமி கூட இருக்கிறவங்க நீங்க. வீட்டை விட அதிகமா நீங்க கோவிலே தான் ரொம்ப நேரம் இருக்கீங்க. வேலைக்கு ஒரு பூஜை, நாளைக்கு ஒரு விரதம்னு பூஜை புனஸ்காரம்னு மூழ்கி இருக்கிறவங்க நீங்க. உங்களுக்கு பூஜையில நம்பிக்கை இல்லைன்னா இதை நான் நம்பணுமா? இல்ல நீங்க சொல்றத கேட்கும் போது சிரிக்கிறதா அழுவுறதான்னு தெரியல. வர வர உங்களோட புத்தி உங்க கட்டுப்பாட்டுல இல்லைன்னு தெரியுது. நான் போயிட்டு வரேன். பாட்டிமா, நீங்க ஏன் என் பேச்ச நம்ப மாட்டேங்கிறீங்க? கொஞ்சம் நான் சொல்றத நிதானமா பொறுமையா கேளுங்க. என்ன நடந்துச்சுன்னா, மயூரி, நீ எதுவும் பேசாம அமைதியா இரு. இத பாருப்பா, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எவ்வளவோ இருக்கலாம். ஆனா எல்லாத்தையும் இப்ப மறந்துரு. மறுவார்த்தை பேசாம உடனே கிளம்பி போயிடு.
இதுக்கு முன்னாடி ஏதாவது இருந்தா தானே பாட்டி நான் மறக்கிறதுக்கு. நானும் அன்னில இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். இத பத்தில எனக்கு எதுவுமே தெரியாது. எந்த ஐடியாவும் இல்லாம குழப்பத்துல இருக்கேன். எனக்கே தெரியாம எனக்கு வேண்டாதவங்க யாரோ என் முதுகுக்கு பின்னாடி விளையாட சதி இது. அர்ஜுனுக்கும் மயூருக்கும் கல்யாணம் நடக்கிறது யாருக்கும் பிடிக்கலன்னு தோணுது. அதனால அது நிறுத்தத்துக்காக என்ன ஒரு பகட கையை யூஸ் பண்ணிருக்காங்க. எனக்கும் மயூருக்கும் இதுக்கு முன்னாடி அறிமுகமே கிடையாது. மயூரி, இந்த பையன் சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா பாட்டி, நானும் ஆரம்பத்துல இருந்து உங்க எல்லார்கிட்டயும் இதை தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா யாரும் என் பேச்ச கேக்குற மனநிலைமையிலே இல்லையே. அன்னைக்கு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் எனக்கு எதிராவே இருந்தது பாட்டிமா. நான் எவ்வளவோ சொல்லியும் என் சுயநலத்துக்காக நான் பொய் சொல்றேன்னு நினைச்சீங்களே தவிர உண்மைன்னு யாருமே நம்பலையே பாட்டிமா. நீங்களே சொல்லுங்க பாட்டிமா, இந்த விஷயத்துல இவர் எதுக்காக பொய் சொல்லணும்? அப்படி பொய் சொல்றதுனால இவருக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? இப்பவும் என் வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை வரல. வேணும்னா நான் கும்புற குலதெய்வத்து மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், இந்த விஷயத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அம்மா பிஸியா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? ஒன்னும் இல்ல கர்ணா, அடுத்த மாசம் நம்ம ஆபீஸ் ஆனிவர்சரி வருதுல்ல, அதுக்காக அனாத ஆசிரமத்துக்கு போய் எல்லாருக்கும் துணிமணி கொடுக்கலான்னு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன விஷயம்னு சொல்லுப்பா. அதான் ஆனிவர்சரின்னு சொன்னீங்கல்ல, அதை பத்தி தான் பேச வந்தேன். ஆபீஸ் ஆனிவர்சரிய பத்தி என்கிட்ட நீ பேசுறதுக்கு என்னடா இருக்கு? ஏண்டா கர்ணா, அதான் உங்க அப்பா ருத்ரா நீ அர்ஜுன் எல்லாம் இருக்கீங்களா பாத்துக்கிறதுக்கு? ஐயோ, ஆபீஸ் ஆனிவர்சரி கிடையாதுமா. இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை மேரேஜ் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுவாங்கல்ல, அத பத்தி. மேரேஜ் ஆனிவர்சரியா? ம். உனக்கும் சித்ராவுக்கும் கல்யாணமாகி 3 வருஷம் ஆக போகுதுல்ல, அதுக்கு என்ன நல்லா கிராண்டா செலிப்ரேட் பண்ணலாம். ஒண்ணும் கவலைப்படாத, அத பத்தி தான் பேசுறதுக்கு வந்தியா? ஐயோ, எங்க ஆனிவர்சரி தான் கொண்டாடிட்டு இருக்கமே, அது இல்லம்மா. அப்புறம் யாருக்கு? அர்ஜுன் அமிர்தா கல்யாண நாள செலிப்ரேட் பண்ணலான்னு. அர்ஜுனுக்கும் அமிர்தாவுக்குமா? ம். ஏண்டா அவங்க 2 பேருக்கு கல்யாணமாகி 3 மாசம் 10 நாள் ஆகுது, அவ்வளவுதான். இப்ப போய் என்ன செலிப்ரேஷன்? அதாம்மா சுவாரஸ்யம். நாளைக்கு அர்ஜுன் அமிர்தாவுக்கு கல்யாணம் ஆகி 100 நாள் முடிய போகுது. பொதுவா எல்லாரும் கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் கழிச்சு செலிப்ரேட் பண்ணுவாங்க. நாம இவங்க 2 பேர் கல்யாணத்தோட 100வது நாள்ல செலிப்ரேட் பண்ணலாமே. ஐடியா எப்படி இருக்கு? இப்போ ஒரு சினிமா 100 நாள் நல்லா ஓடிடுச்சுன்னா 100வது நாள்னு எல்லாரும் கொண்டாடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்க 2 பேருக்கும் எப்போதும் சின்ன சின்ன சண்டைகள் வந்துகிட்டே தான் இருக்கு. நாம இப்படி பண்றதுனால அந்த சின்ன சின்ன சண்டையெல்லாம் சரி பண்ணிடலாமேன்னு ஒரு சின்ன ஆசை. இவங்க 2 பேருக்கு கல்யாணமாகி அதுக்குள்ள 100 நாள் ஆயிடுச்சாடா? ஐயோ கடவுளே, இது வரைக்கும் 3 நாள் கூட அவங்க சிரிச்சு சந்தோஷமாவே இல்ல. என்னமோ நேத்து கல்யாணம் பண்ணி இன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்த மாதிரி தான் இருக்காங்க. அப்பப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி செலிப்ரேஷன்ஸ் பண்ணி அவங்களுக்குள்ள இருக்கிற சண்டையை தீர்த்து வைக்கிறதுக்கு நம்ம பார்க்கணும். எப்படி ஐடியா? எனக்கு என்னமோ இதெல்லாம் வேண்டான்னு தோணுது கருணா. ஏற்கனவே வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள், இவன் வேற நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒவ்வொரு மாதிரி இருக்கான். ஆனா உன வேதாள முருங்க மரம் ஏறிடுது. பத்தாத்துக்கு உங்க பாட்டி வேற, அவங்க என்ன சொல்ல போறாங்களோ. அத பத்திலாம் கவலைப்படாதீங்கம்மா, இது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த 100 நாட்கள்ல அவங்களோட வாழ்க்கையில சண்டை சச்சரவுன்னு என்னென்னமோ நடந்து போச்சு. ஆனா இனிமே அவங்களோட வாழ்க்கையில வெறும் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம், அது மட்டும் தான் இருக்கணும். அதுக்காக நான் சில பிளான்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேம்மா. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு அர்ஜுனும் அமிர்தாவும் சேர்ந்து கேக் கூட கட் பண்ண போறாங்க. ஒத்துக்கோங்கம்மா. அர்ஜுன் அமிர்தா திருமணத்தின் 100வது நாள். வாவ், செமையா இருக்குமா? அம்மா ப்ளீஸ் சரின்னு சொல்லுங்கம்மா. என்னமோப்பா, எனக்கு என்னமோ இதெல்லாம் வேண்டான்னு தோணுது. ஆனா உன்னோட ஆர்வ கோளாற பார்க்கும்போது வேண்டான்னு சொல்றதுக்கும் எனக்கு மனசு வரல. பாட்டி, இப்ப கூட நான் சொல்றதை நீங்க நம்ப மாட்டீங்கல்ல? போட்டோம், கடவுள் மேல வேண்டாம், என்ன பெத்த எங்க அம்மா மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், நடந்த எந்த விஷயத்தை பத்தி எனக்கு தெரியாது தெரியாது தெரியாது. இங்க பாருங்க பாட்டி, முதல்ல எனக்கு இந்த மயூர் யாருன்னே தெரியாது. என்னாச்சோ என்னமோ அந்த நேரத்துல எல்லாமே தலைகீழா நடந்துடுச்சு. எனக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இருக்க மாதிரி
திடீர்னு சாட்சிகள்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே உங்களுக்கே தெரியும். உன்னை நம்பலாமா? என் நம்பிக்கையை நீ காப்பாத்துவியா? பாட்டிமா, நான் உயிரோட இருக்கிறதே அர்ஜுனுக்காக தான். அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தோ என் மேல இப்படி சந்தேகப்படுறீங்களே, இது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? ஏன் அர்ஜுனை விட்டுட்டு வேற ஒரு பையனோட என்னை வச்சு பாக்குறத என்னால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியல. என்னை பத்தி உங்களுக்கு தெரியுதா? பாட்டி, கல்யாணத்தன்னைக்கு ராத்திரி நானும் மயூரியும் சாட்சிகளோட உங்ககிட்ட சொல்ல வந்தப்ப நீங்க எங்களை திட்டி விரட்டி அனுப்பிட்டீங்க. என்ன? நான் உங்களை திட்டி விரட்டி அடிச்சனா? என்ன புது புது கதை சொல்ற? ஆமா பாட்டிமா, அன்னைக்கு ராத்திரி நாங்க 2 பேரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்க திட்டி வெளியில அனுப்புனீங்க. ஏன் மயூரி பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க? நான் தானே உங்க 2 பேரையும் சாட்சியோடு வந்து நில்லுங்க, கல்யாணத்தை நான் நிறுத்துறேன்னு சொன்னேன். அப்படி இருக்கும்போது நான் ஏன் உங்க 2 பேரையும் விரட்டி அடிக்க போறேன்? இல்ல பாட்டிமா, அன்னைக்கு ராத்திரி நாங்க 2 பேரும் சாட்சியோட கரெக்ட் டைம்க்கு அங்க வந்து நின்னோம். அப்படின்னா அன்னைக்கு எங்களை திட்டி விரட்டி அடிச்சது நீங்க இல்லையா? அது நான் இல்லைன்னு தான் சொல்றேன்ல. அன்னைக்கு ராத்திரி நீங்க 2 பேரும் வருவீங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். கல்யாணமும் முடிஞ்சிடுச்சு. ஆனா நீங்க 2 பேரும் அங்க வரவே இல்லையே. அப்படின்னா என் விஷயத்துல நடந்த மாதிரி தான் உங்க விஷயத்துல நடந்திருக்கா? என்ன சொல்ற? பாட்டி, யாரோ மாய மந்திரம் பண்ணி நம்மள இந்த மாதிரி பேச வச்சிருப்பாங்க. அப்படி இல்லனா யாரோ நம்ம வேஷத்துல இருந்து நமக்கே தெரியாம இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. பாத்தீங்களா? இப்பவாவது நான் சொல்றதை நீங்க நம்புறீங்களா பாட்டி? இப்பதான் நீ சொல்றது உண்மையா இருக்குமோன்னு தோணுது. யாரோ என்னோட உருவத்துல எனக்கே தெரியாத அளவுக்கு அங்க வந்திருக்கணும். ரொம்ப தெரிஞ்ச யாரோதான் இந்த காரியத்தை பண்ணி இருக்கணும். அப்படின்னா அது யாரா இருக்கும்? யாரா இருக்கும்? நாளைக்கா? நாளைக்கு வெளியே போற வேலை எதுவும் இல்ல. ஆனா நீங்க எதுக்கு அப்படி கேக்குறீங்க? எதுக்காகவும் இல்லம்மா, சும்மா தான் கேட்டேன். பரவாயில்ல, சொல்லுங்க மாமா. நாளைக்கு எனக்கு ரொம்ப முக்கியமான நாள். ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா? அதனால தான் இப்படி சொல்றீங்களா? அதான் முக்கியமான நாள்னு சொன்னீல, அதை பத்தி தான் சொல்ல வந்தேன். அப்படின்னா அது என்னன்னு சொல்லுங்க மாமா. எப்படியும் நாளைக்கு அந்த நாள் வரப்போகுதுல்ல, அப்ப உனக்கே தெரியும். இல்ல மாமா, அது என்னங்கறத இப்பவே சொல்லுங்க. பரவாயில்ல. சரி பரவாயில்ல, எதுக்கு இதுல இவ்வளோ சஸ்பென்ஸ்? நானே சொல்லிடுறேன். நாளைக்கு உனக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் ஆகி 100 நாள் முடிய போகுது. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு மாமா. அதுக்குள்ள 100 நாள் ஓடி போச்சு பாத்தீங்களா? ஆமாம்மா, டைமுக்கு என்ன இப்படி வந்து அப்படி ஓடி போயிடும். ஆனா நல்ல தருணங்களை நாம கெட்டியா பிடிச்சுக்கணும். அதுக்கு தான் உங்க 2 பேர் கல்யாணத்தோட 100வது நாளை செலிப்ரேட் பண்ண போறோம். எப்படி என்னோட ஐடியா? பொதுவா எல்லாரும் வருஷத்துக்கு ஒரு தடவை கல்யாண நாளை வருஷம் கொண்டாடுவாங்க. ஆனா இந்த வீட்டுக்கு உங்க 2 பேரோட ஜோடி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதனாலதான் உங்க கல்யாணத்தின் 100வது நாள் கொண்டாட்டத்தை நாம எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணணும்னு நான் ஏற்கனவே டிசைட் பண்ணி வச்சுட்டேமா. அதுக்காக தான் சொன்னேன், நாளைக்கு எங்கேயும் வெளியில போயிடாத, வீட்லயே இருமான்னு. புரியுதா? சரி மாமா. அப்படின்னா இந்த விஷயம் அர்ஜுனுக்கும் தெரியுமா? இன்னும் தெரியாது. அவனுக்கு இந்த விஷயம் சர்ப்ரைஸா இருக்கணும் தான் இதை சஸ்பென்ஸா வச்சிருக்கேன். சரி, நான் கிளம்புறேன். நாளைக்கு தேவையான ஏற்பாடுலாம் பண்ணணும்ல. இந்த மாய மந்திரம் எல்லாம் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு எப்படி தெரியும்? அதையெல்லாம் செய்யறதுனால யாருக்கு என்ன லாபம்? பாட்டிமா, ஆரம்பத்துல இருந்தே எனக்கு அந்த அமிர்தா மேலதான் சந்தேகம். அதுக்காக தான் சாட்சியோட அன்னைக்கு கல்யாண மண்டபத்துக்கு வந்தேன். ஆனா அதெல்லாம் பொய்ன்னு அவ நிரூபிச்சிட்டா. ஏன் பாட்டிமா,
அவ ஏன் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிருக்க கூடாது? அன்னைக்கு நான் கொண்டு வந்த சாட்சிய நீங்க நம்பவே இல்ல பாட்டிமா. ஆமா பாட்டி, அன்னைக்கு ராத்திரி நீங்க எங்களை திட்டி விரட்டி அமிச்சிங்களே, ஆனா அதுக்கு முன்னாடி மயூரோட மொபைல் இருக்க சாட்சியை டெலீட் பண்ணி வாய்க்கு வந்தபடிலாம் எங்களை திட்டி விரட்டினீங்க. நானா? நான் தான் உங்களை திட்டலன்னு அப்போதுல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. அதான் பாட்டிமா, நீங்கன்னா நீங்க இல்ல, உங்க வேஷத்துல இருந்தாங்கல்ல அவங்க திட்டி அனுப்புனாங்க. அப்படின்னா மொபைல்ல இருந்த போட்டோவை அடிச்சு எனக்கே தெரியாம அந்த நேரத்துல ஏன் உருவத்துல அங்க வந்து உங்க 2 பேரையும் திட்டி விரட்டி அடிச்சிருக்காங்கன்னா அது யாரோ பெரிய மாயாவியா தான் இருக்கணும். யாரோ ஒருத்தர் சூழ்ச்சியோடு இந்த காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதை எல்லாத்தையும் கேட்கும் போது எனக்குள்ள ரொம்ப பயமா இருக்கு. நம்ம வீட்டுக்குள்ள மாய மந்திர வேலைகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது யாரா இருக்கும்? அந்த அமிர்தாவா இல்ல விஷ்ணுவா ருத்ராவா? சச்சே, விஷ்ணுவும் ருத்ராவும் இப்படிலாம் பண்ண வாய்ப்பே கிடையாது. மிச்சம் இருக்கிறது அந்த அமிர்தா. அவ நாம எல்லாரும் நினைக்கிற மாதிரி சாதாரண பொண்ணு கிடையாது. அவகிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அன்னைக்கே சொன்னேன்ல, எனக்கும் அவ மேலதான் சந்தேகம் பாட்டிமா. ஆனா அது எப்படி நாம கண்டுபிடிக்கிறது? அமிர்தாவோட உடம்புல இருந்து எனக்கு 2 சொட்டு ரத்தம் தேவைப்படுது. ஆனா எதுக்கு என்னன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில நான் இப்ப இல்லம்மா. அப்புறமா நான் எல்லாத்தையும் உங்களுக்கு விவரமா சொல்றேன். இப்போதைக்கு அமிர்தாவோட ரத்தத்தை எனக்கு எப்படியாவது வாங்கி கொடுங்க. ருத்ரா ஏதோ ஒரு ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக அமிர்தாவோட ரத்தத்தை வாங்கிட்டு போனான்ல, அவன் எந்த ரகசியத்தை பத்தி அன்னைக்கு என்கிட்ட சொன்னா? ஒருவேளை எனக்கு நடந்த மாதிரி அவனுக்கும் நடந்திருக்குமோ? இல்ல இல்ல, அந்த அமிர்தா பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் மறைஞ்சிருக்கு. அது என்னங்கறத கண்டுபிடிச்சே தீரணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? பாட்டிமா, என்ன நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? என்ன பண்றதுன்னு சொல்லுங்க பாட்டிமா. நம்ம 2 பேரும் ரொம்ப நேரம் இங்க இருந்தோம்னா வீட்ல இருக்கவங்களுக்கு சந்தேகம் தான் வரும். சீக்கிரமா கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்ப போகணும். இதுக்கு மேல என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்றேன். இத பரப்ப இப்ப நீ கிளம்பி போ. ஆனா நாளைக்கு மறக்காம எங்க வீட்டுக்கு வந்துட்டு போ. சரிங்க பாட்டி, அப்ப நான் கிளம்புறேன். மாமா சொன்ன விஷயம் இவருக்கு ஞாபகம் இருக்குமா? இல்ல நாளைக்கு என்ன நாளுங்கிறதே இவர் மறந்து போயிட்டாரா? எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் மறந்து போனாலும் இதெல்லாம் இவர் மறக்க மாட்டாரு. சும்மா கேட்டு பார்க்கலாமா? உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி நான் பேசணும். நானே உங்களை நெருங்க வந்தா என்ன துரத்தி அனுப்புறீங்க. என்ன கண்டால உங்களுக்கு ஆகாதுன்னு நினைச்சு நானே விலகி போறேன். இப்ப என்னடானா நீங்களே என்ன நெருங்கி வந்து என்ன ஹிம்சப்படுத்துறீங்க. என்னதாங்க உங்க பிரச்சனை? சரி விடுங்க, நான் கிட்ட வர்றது உங்களுக்கு பிரச்சனையா இருந்தா நான் வரல. நில்லுங்க. சிரமப்பட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க. என்கிட்ட எதையோ சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. எதுவா இருந்தாலும் சொல்லிட்டே கிளம்புங்க. நாளைக்கு என்ன விசேஷம்? விசேஷமா? தினம் என்னங்க விசேஷம் இருக்க போது? இன்னைக்கு மாதிரி நாளைக்கு ஒரு நாள், அவ்வளவுதான். அதுல
வேற ஒன்று இருக்கு, யோசிச்சு பாருங்க. நாளைக்கு என்ன விசேஷம்? ஏங்க எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. நாளைக்குங்கிற விஷயத்த நம்புறேன்னு நான் இல்ல. நாளைக்குங்கிற விஷயத்துல நம்பிக்கையை இழந்து பல நாட்கள் ஆயிடுச்சு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில என் வாழ்க்கையில எந்த விதமான விசேஷமும் நடக்காத போது நாளைக்கு ஏதோ ஒரு விசேஷம் நடக்கும் அப்படிங்கிற பிரமையில வாழற மூடனா நான் இருக்க விரும்பல. அதுக்கு எனக்கு நேரமும் கிடையாது.